ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம அரிசி மாவில் வந்துட்டு வடை செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாங்க. நான் அரிசி மாவு வந்துட்டு 1/4 கேஜி எடுத்திருக்கேன். பொடியாக கட் பண்ணது வந்துட்டு 200 கிராம் வெங்காயங்க. நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிளகாங்க, பச்சை மிளகாய், பாதி ஸ்பூன் மிளகுங்க, பாதி ஸ்பூன் சீரகம், கறிவேப்பிலை சிறிதளவு, சோடா சிறிதளவுங்க, கொத்தமல்லியில் சிறிதளவுங்க பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஆச்சுங்க. பாதி ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம வடை பதத்துக்கு வந்துட்டு நம்ம நல்லா மாவு பிசைஞ்சிடலாம். மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சுங்க. இந்த பதத்துக்கு இப்போ நம்ம எண்ணெயில் விட்டுடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குங்க. கொஞ்சம் எடுத்து இப்படி விட்டுடலாம். பாருங்கள், இது மாதிரி எடுத்துகிட்டு நம்ம சென்டரில் இப்படி லைட்டாக வாட்டர் போட்டுக்கலாம். இப்படியே விட்டுலாங்க. இது எல்லாமே திருப்பி விட்டுக்கலாங்க. 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் விட்டு நம்ம எல்லாமே திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், பபிள்ஸ் எல்லாமே கம்மியாகிட்டு வந்துட்டு இருக்குது. நல்லா வெந்து வந்துட்டு இருக்குங்க. நம்ம போடும்போது தான் கேஸ் ஸ்லோ இருக்கணுங்க. போட்டால் பின்னாடி கேஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சு நம்ம வேக வைக்கணும். நல்லா வெந்து வந்துட்டு இருக்குங்க. இப்போ எடுத்துடலாம். அரிசி மாவு வடை செஞ்சுருக்குங்க. ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொரன்னு அருமையாக இருக்குங்க. பசங்க கேட்டோன்னா நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணி இது மாதிரி கொடுத்துடலாம். உட்காந்து வீட்டில் அருமையாக உட்காந்து சாப்பிடுவாங்க. வெளியில் போய் எங்கேயும் சாப்பிட மாட்டாங்க. சூப்பர் டிஷ்ஷுங்க. இது வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். அரிசி மாவு நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கே இந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் அமுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.